Hi friends, happy to see you again. இன்னைக்கு நிறைய ஃபின் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் மேகசினாக இருக்கட்டும், ஆர் எனி பிளாக்ஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதை பார்த்தீங்கனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க எல்லாருமே பேசுவாங்க. டோன்ட் கோ ஃபார் அன் என்டோமெண்ட் பிளான், ஆல்வேஸ் டோன்ட் மிக்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எழுதுறதை நம்ம பார்க்குறோம், பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கும் கூட நிறைய பேர் வந்து ஒரு என்டோமெண்ட் மாதிரியோ இல்லை மணி பேக் மாதிரியோ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நான் வந்து இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் கால்குலேஷனோட காட்டுறேன். ஏன் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரு இன்சூரன்ஸையும் கிளப் பண்ணக்கூடாது, ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம மேனேஜ் பண்ணும்போது என்ன மாதிரியான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கால்குலேஷனாக காட்டுறேன். திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கைடன்ஸோ இல்லை எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். Let me move on to the content right now. I will show you the calculation, but before showing you the calculation, ஒரு விஷயம் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன். நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்கிறது வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டட் மணி தான். நீங்கள் எந்த பேஸ்கெட்டில் நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். இதை நீங்கள் ராங்கான பாக்கெட்டில் போட்டுட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவுட்புட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ நான் கால்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும். இது வந்து ஒரு என்டோமெண்ட் பிளானில் வந்து ஒரு 1 lakh அவர் கட்டுறார். நார்மல் ட்ரெடிஷ்னல் பிளானில் ஒரு 1 lakh பே பண்ணுறாரு. அவரோட ரிட்டர்ன்ஸ் என்னவாக இருக்க போகுது, அதே நம்பர் அந்த 1 lakh வந்து ஒரு டேர்ம் பிளானில் அதுக்கு ஈக்குவலான இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு டேர்ம் பிளான்லையும் பேலன்ஸ் உள்ளது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் போடும்போது எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து மேக்னிஃபை ஆகுதுங்கிறது நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து ஆனுவலாக ப்ரீமியம் பே பண்ணுறாரு. அண்ட் சம்மர்ஷுட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 20 டைம்ஸ் தருவாங்க 1 lakhக்கு 20 இயர்ஸ் பீரியடுக்கு. அப்போ 20 lakhs வந்து அவங்களுக்கு கவரேஜ் வருது, லைஃப் கவரு. அண்ட் 5% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆவரேஜாக இன்சூரன்ஸ் 5 to 5.5% தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வந்து ஹையர் சைடில் வந்து நான் 5.5% சொல்லி வச்சுருக்கேன். அப்போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 36,78,608 rupees வரும். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸில் ஜஸ்ட் லெஸ் தேன் டபுள் தான் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் அன் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வித் 5.5% ரிட்டர்ன்ஸ் அண்ட் 20 lakhs தான் கவரேஜ். அதே 20 lakhs கவரேஜ் நம்ம ஒரு டேர்ம் பிளான் மாதிரி எடுக்கிறோம்னா அதே 1 lakh அவர் பே பண்ண போகிறாரு. அதாவது மந்த்லி வந்து ஒரு 8,300 rupeesங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 8,300 rupees அதில் 5,000 rupeesங்கிறது அவங்களோட இன்சூரன்ஸ்க்கு போயிடும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs கவரேஜ் கிடச்சிருது. அவங்களுக்கு அந்த பாலிசி டேர்ம் அந்த 20 இயர்ஸ்க்கு அந்த 20 lakhs கவரேஜ் வந்துடுது. அண்ட் மந்த்லி எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 7,917 எஸ்ஐபி போகுது. அந்த 5,000 டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. அப்போ 400 ரூபா கிட்ட அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்க்கு போயிடுது. அண்ட் பேலன்ஸ் உள்ள அந்த 7,917 எஸ்ஐபியில் போட்டுகிட்டே வராங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே 20 இயர்ஸ் பீரியடுக்கு அந்த 12% ரிட்டர்ன்ஸில் ஆல்மோஸ்ட் டபுள் பாருங்கள். அங்கே 37 lakhs வருது, இங்கே 73 lakhs வருது பாருங்கள். 72,82,204 வருது பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிறது லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டட் மணி தான். நீங்கள் அதை ப்ரூடெண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரே அமௌண்ட்டு தான், அதே 1 lakh தான். ஆனால் அது வந்து என்டோமெண்ட் பாலிசியில் போகும்போது 20 lakhs கவரேஜ் கிடைக்குது. அண்ட் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 lakhs வருது. வேறஸ் இங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதே 1 lakhக்கு we are creating close about 73 lakhs of corpus plus we are going to enjoy the life cover of 20 lakhs also. இதை கொஞ்சம் கூட நம்ம ஒரு லைட்டாக மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு ஒரு 5,000 to 10,000 rupees இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளி யூ வில் கெட் க்ளோஸ் அபவுட் 75 lakhs to 1 crore கவரேஜ் கிடைக்கும். அண்ட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் நான் 12% தான் போட்டிருக்கேன். சப்போஸ் இது வந்து ஒரு 15% ஒரு நல்ல அட்வைசர் மூலமாக நீங்கள் பண்ணும்போது 15% ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இது 15% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1 crore and 10 lakhs இஸ் தி அமௌண்ட் விச் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அஸ் அ கார்பஸ். See the difference. Where is 37 lakhs and where is 1 crore and 10 lakhs? இதில் என்ன பியூட்டினா ஒரே அமௌண்ட், அதே அமௌண்ட் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஆனால் 2 டிஃப்ரெண்ட் வெர்டிக்கலில் அந்த அமௌண்ட்லேருந்து வர அவுட்புட் மாறுது பார்த்தீங்களா. ஸோ ப்ளீஸ் திங்க் ஓவர் அண்ட் டேக் அ வைஸ் கால். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏன் என்டோமெண்ட் பிளான் மாதிரி போகக்கூடாது, அதே பதிலாக ஒரு டேர்ம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபிஎஸ் மாதிரி போகும்போது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளோட வெல்த் கிரியேஷன் நடக்குதுங்கிறது புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I'm looking forward to see you in another interesting content soon. This is Mahesh from Future Wealth signing off. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.